Hello friends, welcome to Classic Audios. நம்ம இப்போ பார்க்க போகிற ஆம்ப் என்ன மாதிரினா 5.1 ஆம்ப் வித் அக்ரலிக் பேனல். நம்ம கஸ்டமர் நம்மளை JBL நேம் போட்டு ஒரு அக்ரலிக் பேனல் பிளாக் கலரில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தங்காட்டி அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மற்றபடிக்கு இது நம்ம நார்மலாக ரெடி பண்ணுற ஒரு அக்ரலிக் பேனல் தான். இதில் நம்ம கஸ்டமர் ப்ளூ கலர் டிஸ்பிளே பகாரியா போர்டு தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தங்காட்டிக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஆடியோ போர்டு என்ன மாதிரினா சைடு சேனல்ஸ்க்காக STKல 5 சேனல் IC யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் 24024ல் 8 ஆம்ப்ஸ் காப்பர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காக 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜ்டு மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் ஒரு கிளியரன்ஸான ஒரு 3D சரௌண்டு வேணும்னுங்காட்டிக்கு நம்ம அல்ட்ரா டிஜிட்டலோட ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம கஸ்டமர்னால டைம் கொடுத்துருந்ததுனால நம்ம ஒயரிங்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கோம். மற்றபடிக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற கனெக்டர்ஸ்லாம் நார்மலாக நம்ம அனலாக் பேனல் யூஸ் பண்ணுற கனெக்டர்ஸ் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் ஆடியோஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற ஆம்ப் என்ன மாதிரினா 5.1 ஆம்ப் வித் அக்ரலிக் பேனல். நம்ம கஸ்டமர் நம்மளை JBL நேம் போட்டு ஒரு அக்ரலிக் பேனல் பிளாக் கலரில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தங்காட்டி அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மற்றபடிக்கு இது நம்ம நார்மலாக ரெடி பண்ணுற ஒரு அக்ரலிக் பேனல் தான். இதில் நம்ம கஸ்டமர் ப்ளூ கலர் டிஸ்பிளே பகாரியா போர்டு தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தங்காட்டிக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஆடியோ போர்டு என்ன மாதிரினா சைடு சேனல்ஸ்க்காக STKல 5 சேனல் IC யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் 24024ல் 8 ஆம்ப்ஸ் காப்பர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காக 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜ்டு மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் ஒரு கிளியரன்ஸான ஒரு 3D சரௌண்டு வேணும்னுங்காட்டிக்கு நம்ம அல்ட்ரா டிஜிட்டலோட ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம கஸ்டமர்னால டைம் கொடுத்துருந்ததுனால நம்ம ஒயரிங்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கோம். மற்றபடிக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற கனெக்டர்ஸ்லாம் நார்மலாக நம்ம அனலாக் பேனல் யூஸ் பண்ணுற கனெக்டர்ஸ் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் ஆடியோஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற ஆம்ப் என்ன மாதிரினா 5.1 ஆம்ப் வித் அக்ரலிக் பேனல். நம்ம கஸ்டமர் நம்மளை JBL நேம் போட்டு ஒரு அக்ரலிக் பேனல் பிளாக் கலரில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தங்காட்டி அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மற்றபடிக்கு இது நம்ம நார்மலாக ரெடி பண்ணுற ஒரு அக்ரலிக் பேனல் தான். இதில் நம்ம கஸ்டமர் ப்ளூ கலர் டிஸ்பிளே பகாரியா போர்டு தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தங்காட்டிக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஆடியோ போர்டு என்ன மாதிரினா சைடு சேனல்ஸ்க்காக STKல 5 சேனல் IC யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் 24024ல் 8 ஆம்ப்ஸ் காப்பர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காக 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜ்டு மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் ஒரு கிளியரன்ஸான ஒரு 3D சரௌண்டு வேணும்னுங்காட்டிக்கு நம்ம அல்ட்ரா டிஜிட்டலோட ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம கஸ்டமர்னால டைம் கொடுத்துருந்ததுனால நம்ம ஒயரிங்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணி